பாருங்க, இதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் யாருக்கு எழுதப்படுகிறது? எபேசிய சபைக்கு எழுதப்பட்டது. அந்த காலத்தில் முதல் ரீடர்ஸ் அவங்க தான். அப்புறம் எல்லாருக்கும் வாசிக்கிறாங்க. இப்போ நம்ம வாசித்துட்டு இருக்கிறோம். அந்த முதல் நூற்றாண்டில் வாசித்த எபேசிய சபையினர் யார்? நிறைய புறஜாதி மக்கள் இருந்தாங்க, யூதர்களும் இருந்திருப்பாங்க. நிறைய புறஜாதி மக்கள் தான் அதில் இருந்தாங்க. அந்த புறஜாதி மக்களுடைய கலாச்சாரம் என்ன? அன்றைய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது ஒரு ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு. தங்களுடைய சோஷியல் லைஃப்பை அல்லது சொசைட்டியில் தங்களுக்கு இருக்கிற மதிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக திருமணம், தங்களுடைய அந்தஸ்தை காத்து கொள்வதற்காக அல்லது அந்தஸ்தை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செய்து கொள்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் திருமணத்தை பார்த்தார்கள். இது மூலமாக என்ன சொத்து கிடைக்கும் போது, எவ்வளோ தங்கம் கிடைக்கும், எவ்வளோ வெள்ளி கிடைக்கும், எவ்வளோ நிலம் கிடைக்கும், எவ்வளோ வீடு கிடைக்கும், எவ்வளோ பணம் கிடைக்கும். சிலர் பார்க்குறீங்க, என்னை கூட அப்படி தானே நடக்குது. என்ன பண்ணுறது? 20 நூற்றாண்டான பிறகும் சில காரியங்கள் மாறவே மாட்டேங்குது. அது அப்படிப்பட்ட ஒரு விதமான சோஷியல் அந்தஸ்து உயர்த்தி கொள்ளுகிற ஒரு முயற்சியாக திருமணம் அவர்களால் பார்க்கப்பட்டது முதல் நூற்றாண்டுகளில். அவங்ககிட்ட போய் பவுல் சொல்கிறாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை எப்படி சொல்கிறாரு அவர்? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இது கேட்டிருக்கவே மாட்டாம அன்பு கூறுறதுக்கா மனைவி? அந்த காலத்தில் ரொமான்ஸ் கூட பெரிய காரியமே கிடையாது. மனைவி ரொமான்ஸுக்குன்னு அவன் கல்யாணம் பண்ணல. இந்த காலத்தில் பண்ணுறாங்க, காதல் வயப்பட்டு இழுக்கப்பட்டு பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ரொமான்ஸ் ஒரு பெரிய காரியமே கிடையாதான். பாருங்க, முக்கால்வாசி பேர் கல்யாணம் பண்ணுறவங்க எப்படி பண்ணான்னா ஒரு சோஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு. எனக்கு அவ்வளோ கல்யாணம் பண்ணால் என் சமுதாயம் அந்தஸ்தை காத்துக்குவேன், என் நிலையை நான் சரிப்படுத்திக்குவேன், இன்னும் கொஞ்சம் மேம்படுவேன் நான். அப்படி ஒரு ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் அது. அதன் மூலமாக இன்பம் கிடைக்குதா, ரொமான்ஸ் இருக்குதா, அதில் காதல் இருக்குதா, எல்லாம் முக்கியமே கிடையாது அவனுக்கு. அவள் அழகாக இருக்கிறாளா இல்லையா, எனக்கு விருப்பமாக இருக்குதா இல்லையா, நான் கவர்ந்து, அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் அம்சமே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எப்படி யோசித்தாங்கன்னா, மனைவிங்கிறது வீட்டில் கிடப்பா, அவளுக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன், என் பிள்ளையை பற்றி எனக்கு வாரிசை ஏற்படுத்துவா, பேசாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. எனக்கு இன்பம் வேணுமா, அதுக்கு வேறு இடங்கள் இருந்தது. கொரிந்து பட்டணத்தில், எபேசு பட்டணத்தில், எல்லா பட்டணங்கள்லேயும் இன்பத்தை கொடுக்க பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் உங்களுக்கு என்ன விதமான இன்பம் வேணும், எத்தனை பெண்கள் வேணும், எப்படி வேணும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் இருந்தது சமுதாயம். அவர்கள் எப்படி வேணா வாழலாம். மனுஷன் இன்பத்துக்காக எங்கே வேணா போய்க்கலாம். மனைவி சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இது ஒரு சோஷியல் சொசைட்டிக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. தனக்காக பிள்ளையை பற்றி ஒரு வாரிசை உண்டாக்கி வீட்டில் பேசாமல் உட்காந்துருக்கணும். அப்படி நினச்ச ஒரு சமுதாயத்தில் பவுல் சொல்கிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்னா அவன் ஐயோ இது புது விஷயமா இருக்குது. அன்பு கூறுங்களா? நான் எதுக்கு